ஏய் பாடுறா சவுண்டு கேட்டுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ண போகிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வேறு வெளி இடத்துக்கு வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் வந்து பண்ண போகிறோம். நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது புதையல் மாதிரி எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் சர்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரப்போ கீன்னு கேட்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மெட்டல் டிடெக்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மண்ணுக்கிட்ட வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டே போகணுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும். இங்கேனா செடிகளாக இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் வந்து கொண்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வச்சு இப்படியே வந்து காமிச்சிட்டே வரலாம். இது எதாவது டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதாவது புதையல் கிடச்சா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக எஸ் இந்த மாதிரி செடிகள் இல்லாத சைடு அப்படியே வந்து போகணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே போகலாம். சவுண்டு சிக் கிட் அப்படின்னு கேட்கும். இதில் அவ்வளோதான் கேட்கும், அதுக்கடுத்து தான் ஃபுல்லாக சவுண்டு கேட்கும். பாரு பாரு பாரு, இதாக கிடைக்குது. புதையல் ஏதாவது கிடச்சுன்னா என்ன செய்ய? பாரு பாரு, புதரில் தேடு. புதருக்குள்ளே தான் என்னத்தையாவது அள்ளி கொண்டு இந்த மாதிரி இதில் எதையாவது கிடக்கும். ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி தெரிஞ்சு ஒரே கீக்குன்னு மட்டும் கேட்டுச்சு. ஏய் பாடுறா சவுண்டு கேட்டுச்சு. எடு தூக்கு. என்னடா அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துரு பிடிச்ச இரும்பு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சின்ன நார்மல் கோலா பயங்கரமாக இதாகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஆகுமான்னு கூட தெரில. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ இது பண்ண கட்டிட வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதா கூட இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் வரிசையாக. எதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லினா பார்க்கலாம். சவுண்டு மாதிரி கேட்டுச்சு, ஆனால் எதுவும் இல்லை. அதான் லைட்டே கேட்குது. ஆனால் ஒன்றுமே தெரிலையே அதில். ஏதாவது இருக்கான்னு பாரு, சர்ச் பண்ணு. உள்ளே அம்மிங்க இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு உள்ளே இழுத்துருக்குமோ? இரு, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, இதில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. குமியலா பகுதியில் தான் ஏதாவது. இந்த சைடு வாப்பண்ணா, இந்த இங்கிட்டு வா, இந்த சரௌண்டிங்கில். என்னடா இவ்வளோ நேரம் இதில் ஏதாவது இருக்குவா? ஏய் கேட்குறா, இந்த பாரு, இந்த இருக்கு பாரு. ஏதோ ஒன்று பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வீடுனா கட்டியிருக்காங்க. சிமெண்ட்டு பாருங்கள், சிமெண்ட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதுங்க இரும்பு ஓரத்தில். ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. வேறு எது இருக்கான்னு பாரு. இல்லை, இது இரும்புலடா. இரும்பு இல்லையா? இந்த இருக்குடா, ஆணி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைட்டாக கேட்குதுங்க. அதான்டா, அதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுறதை வந்து ஸ்பீடாக காட்டுறோம். எதாவது கிடச்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்ப்போம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டட வேலைக்கு யூஸ் பண்ணுற அந்த கம்பி, பெரிய கம்பி வந்து ஒன்று கிடச்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போல்ட் வந்து கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே வந்து புதுசாக வந்து கிடைக்கல. இப்போ வந்து எடுத்த வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடச்சிருக்கு. வேறு எதுவும் புதுசாக வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மா சைடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த சைடு வந்து போய் சர்ச் பண்ண போகிறோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. இதை வந்து நாங்கள் சர்ச் பண்ணுறோம், என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் சர்ச் பண்ண போயிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணியாச்சு. பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஒரு போல்ட்டு வந்து கிடச்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒன்று வைக்கிறது மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இடத்துக்கே கிடச்சிச்சு. இதை வச்சுக்கோ. சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு இங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு இதோட வந்து முடிச்சிக்கலான் இருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. பிளாஸ்டிக்டா. ஏ அடியில் அது என்னது காட்டு? சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுங்க. அதில் உள்ள இருமை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிடெக்ட் பண்ணி காட்டுது. இதையும் வச்சிரு. இந்த மாதிரி தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இருமையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுலலாம் ஒன்றும் முங்கி இருக்கணும், இல்லைன்னா பாறைக்கு அடியில் கிடக்கணும். தலையில் போட்டுருச்சா கிடக்குடா. இங்கே நிறையா இருக்குடா, ஆனால் சின்ன சின்னதாக இருக்குடா. இந்த மாதிரி இது பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. சின்ன ரிங்கு மாதிரி இருக்கு. இந்தா வா. கடைசி புதையல் கிடைக்காது, இரும்பு கடை தான் வைக்கணும். இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக் தான் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக சவுண்டு கேட்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து பார்க்குறோம். வாட்சி தான்டா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தொடக்கூட முடியலைங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத வாட்சி தாங்க. வேஸ்ட் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் வந்து கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஐட்டங்களை தான் கிடைக்கிது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து கண்டிப்பாக மாட்டோம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இரும்பாக தான் மாட்டுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கூட உள்ள மெட்டல் டிடெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லைக் வந்து கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெட்டல் டிடெக்டரை வந்து கண்டிப்பாக வாங்கி அதை வச்சு சர்ச் பண்ணி எவ்வளோ மெட்டல்ஸ் வந்து எதாவது வந்து கோல்டு எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு வாட்ச் கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்கங்க, அதுவும் பாதி தான் இருக்குது. பாதி தாங்க வாட்ச் இருக்குது. அதுவும் பாருங்கள் எத்து போனது என்ன கம்பெனின்னே தெரிலங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் கிடக்கு. இங்கே வந்து குளிக்கிறவங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பெருசாக லெவலில் வந்து கிடைக்கல. நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அது என்னதுடா சோடா இதுனா ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மூடி, அந்த மாதிரி நிறைய இதில் டிடெக்ட் ஆச்சு. அதனால் நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடைச்ச திங்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான். அதுக்கு மேலே வந்து கிடைக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.